குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பீன் pH3. பாஸ்பீன் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸுடைய ஹைட்ரேட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. பாஸ்பீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேட் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸுடைய ஹைட்ரேட் காம்பவுண்டில் பாஸ்பீன் அப்படியே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் பாருங்கள். பாஸ்பீன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ஒயிட் பாஸ்பரஸ் இன் அன் இன்னட் அட்மாஸ்பியர். ஸோ பாஸ்பீன் பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடில் சோடியம் ஹைட்ராக்சைடோட ஒயிட் பாஸ்பரஸை இன்னட் அட்மாஸ்பியர் வந்து இன்னட் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பீன் நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் பை ப்ராடக்டாக சோடியம் ஹைப்போ பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P4 3NaOH + 3H2O gives 3NaH2PO2. பாஸ்பீனுக்கு ஃபார்முலா pH. இது கேஸை எவாபரேட் அப்படிங்கிறாங்க. ஸோ பாஸ்பீன் இஸ் ஃப்ரீடு ஃப்ரம் பாஸ்பீன் டைஹைட்ரேட்டு. ஸோ இப்போ ரெண்டு மிக்சராக இருக்குது. பாஸ்பீன் டைஹைட்ரேட்டும் பாஸ்பீன் ரெண்டும் காம்பவுண்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம பாஸ்பீன் மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பை பாசிங் த்ரூ ஏ ஃப்ரீசிங் மிக்சர் அப்படிங்கிறது கூல் பண்ணக்கூடிய டெசிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீசிங் மிக்சர் அதில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும்? பாஸ்பீன் மட்டும் நம்ம வெளியே எடுத்துலாம். டைஹைட்ரேட் கண்டென்ஸ் வித் டைஹைட்ரேட் காண்டென்ட்ஸ் வைல் பாஸ்பீன் டஸ் நாட். ஸோ இப்போ என்ன இருக்குது? பாஸ்பீன் டைஹைட்ரேட் இருக்கு இல்லையா, இது என்னது? ஃப்ரீசிங் மிக்சரில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா காண்டென்ட்ஸை குறுகி கீழே செட்டில் ஆயிரும். வைல் பாஸ்பீன் மட்டும் டஸ் நாட் கண்டென்ட்ஸ் ஆகாது, ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். பாஸ்பீன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர்டு பை ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெட்டாலிக் பாஸ்பைடு with water or dilute acid. So பாஸ்பீன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர். பாஸ்பீன் இன்னும் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தோன்னா பை த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெட்டாலிக் பாஸ்பைட் ஆர் வாட்டர் ஆர் டைல்யூட் மினரல் ஆசிட். மெட்டாலிக் ஹைட்ரைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். எது மூலியமானா டைல்யூட் ஆசிட் ஆர் வாட்டர் மூலிமா. ஹைட்ராலிசிஸ் மீன் அடிஷ்னல் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுறது தான். ஸோ இப்போ என்ன? கால்சியம் பாஸ்பைடுக்கு ஃபார்முலா Ca3P2. நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வேலன்ஸ் அப்படிங்கிறது Ca3P2 அப்படிங்கிறது வேலன்ஸ் ஆஃப் ஆப்போசிட் எலமெண்ட்டு. இப்போ கால்சியத்துக்கு வேலன்ஸ் 2, பாஸ்பரஸ்க்கு 3, அதனால தான் கிராஸ் மல்டி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கால்சியம் 3, பாஸ்பரஸ் 2, 6 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் போட்டிங்க அப்படின்னா 2 மோல் ஆஃப் பாஸ்பீன் ஃபார்ம் ஆகிட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வேஸ்ட் பை ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, புரியுதா? பாஸ்பீன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் பை ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெட்டாலிக் பாஸ்பைடு கால்சியம் அலுமினியம் எதுவும் எடுத்துக்கலாம். சரியா? அதில் பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பைடு எடுத்துகிட்டு 6 மோல் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பீன் கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அடுத்து அலுமினியம் பாஸ்பைடு A1ல் Al அலுமினியம் பாஸ்பைடு. ஸோ அலுமினியம் Al, இந்த AlP அலுமினியத்துக்கு +3 வேலன்ஸு, பாஸ்பரஸ்க்கு -3 வேலன்ஸ். ஸோ அப்போ அதனால் ஈக்குவல் 1 மோல் எடுத்துருக்காங்க. 3 மோல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துனா பாஸ்பீன் ப்ளஸ் அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்து பாஸ்பீன் இஸ் ப்ரிப்பேர்டு பை இன் பியூர் ஃபார்ம் பை ஹீட்டிங் பாஸ்பரஸ் ஆசிட். ஸோ பாஸ்பீன் வந்து பியூர் ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்னா பை ஹீட்டிங் வித் பாஸ்பரஸ் ஆசிட் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாஸ்பீன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. பாஸ்பரஸ் ஆசிட் ஃபார்முலா H3PO3. ஸோ இது 4 மோல் எடுத்து ஹீட் பண்ணாங்கன்னா பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 அப்படிங்கிறது ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட். 1 மோல் ஆஃப் பாஸ்பீன் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போ pH3 போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 3 H3PO ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. பாஸ்பீன் வந்து கேஸாக எவாபரேட் ஆகுது. A pure sample of பாஸ்பீன் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் பாஸ்போனியம் அயோடைடு. அப்போ பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பீன் எப்படி இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் பாஸ்போனியம் அயோடைடு PH4I வித் காஸ்டிக் சோடா சொல்யூஷன். காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போட்டிங்க அப்படின்னா பாஸ்பீன் ப்ளஸ் சோடியம் அயோடைடு வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகுதுங்கிறாங்க. இது எப்படி சார்னு பார்த்தோம்னா இந்த NaI போயிடுச்சு. மீதி பார்த்தோன்னா ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வந்து என்னது OH கூட சேர்ந்துக்குது. ஸோ அப்போ என்னது NaI போயிடுச்சு, H2O போயிடுச்சு. மீதி என்னது pH3 மெத்தட் இருக்குது, அது மட்டும் ஃபார்ம் ஆகுது, பாஸ்பீனாக ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாஸ்பீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 மெத்தடு. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் என்ன பண்ணுறாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இன்னட் அட்மாஸ்பியரில் ஒயிட் பாஸ்பரஸை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இன்னட் அட்மாஸ்பியரில் ஹீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா மெட்டாலிக் பாஸ்பைடை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அது வாட்டர் அது டைல்யூட் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண அப்படின்னா பாஸ்பீன் ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று பாஸ்பீன் பியூர் ஃபார்மாக வரணும் அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட்டை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு பாஸ்பீன் ஃபார்ம் ஆகுது. அனதர் ஒன்று பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பீன் ப்ரிப்பேர் பை ஹீட்டிங் பாஸ்போனியம் அயோடைடு வித் காஸ்டிக் சோடா, அது மூலிமா நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இட் இஸ் ஏ கலர்லெஸ் பாய்சனஸ் கேஸு வித் ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல்லு. இந்த ஃபிஷ் ஸ்மெல் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க சார். இட் இஸ் ஏ கலர்லெஸ் பாய்சனஸ் கேஸு ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல், இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்பீன். இட் இஸ் ஏ ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டரில் ஸ்மாலாக தான் சாலிபிள் ஆகுதுங்கிறாங்க. அண்ட் இஸ் நியூட்ரல் இன் லிட்மஸ் டெஸ்ட்டு, லிட்மஸ் பேப்பர் வச்சு செஞ்சோம்னா நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் கான்டென்சஸ் டு கலர்லெஸ் லிக்விடு அட் 188 கெல்வின். ஸோ இது 188 கெல்வின் கலர்லெஸ் லிக்விடாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. குறுகுது கேஸ் வந்து லிக்விடாக மாறுதுங்கிறாங்க. அண்டு ஃப்ரீசஸ் டு ஏ சாலிட் அட் 139.5 கெல்வின். ஸோ 139.5 கெல்வினில் என்னது சாலிடாக மாறுதுங்கிறாங்க. 188 கெல்வினில் பார்த்தோம்னா லிக்விடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது சாலிடாக மாறுது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெல்வின் கொடுத்துருக்காங்க சார். டிகிரியில் மாற்ற என்ன பண்ணோம், கெல்வினுக்கு டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா -273 அப்போ டிகிரி மைனஸில் போயிட்டுருக்கும். சரியா? அதை பார்த்துக்குவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தெர்மல் ஸ்டெபிலிட்டி, டெம்பரேச்சர் பொறுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பாஸ்பீன் டீகம்போஸ் இன்டூ இட்ஸ் எலமெண்ட் வென் ஹீட்டட் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ பாஸ்பீன் டீகம்போஸ் இன்டூ இட்ஸ் எலமெண்ட் வென் ஹீட்டட் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் அட் 317 Kelvin or when electric current is passed through it. ஸோ பாஸ்பீன் பார்த்தோம்னா டீகம்போஸ் இன்ட்டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர், ஆப்ஷன்ஸ் ஏரில் வந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன அது எலமெண்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் 317 Kelvin, அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணாலும் எலமெண்ட்டாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ 4 மோல் பாஸ்பீன் எடுத்துகிட்டு 370 Kelvin ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் மெட்டலாகவும் 6 மோல் ஹைட்ரஜனிக் ஆசிட் நமக்கு ரிமூவ் ஆகுது. அதை அப்படியே பிரிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சு போகுது. அடுத்து கம்ப்யூஷன், எரிகிறது எப்படி பாருங்கள். when பாஸ்பீன் இஸ் ஹீட்டட் வித் ஏர் வச்சு எரிச்சிங்கன்னா, ஏரில் ஆக்சிஜன் வச்சு எரிய வச்சிங்கன்னா burn to give மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் HPO3. மெட்டாபாஸ்போரிக் அப்படிங்கிறது HPO3 ஃபார்ம் ஆகுது அப்படிங்க, HPO3. சரியா? அப்போ பாஸ்பீன் பார்த்தா 4 மோல் பாஸ்பீன் எடுத்துக்கிட்டு என்னது சஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஏரை பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக மாறுது, P4O10 மாறுது, ரிமைனிங் இருக்கக்கூடிய வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபர்தர் வாட்டர் கூட ஹீட் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. 4HPO3 + 4H2O ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படி இதாக 4P இருக்குது, ஆக்சிஜன் 16 ஆக்சிஜன் இருக்காங்க, 10 போச்சு, மீதி 6 இருக்குது. அப்போ 6 வாட்டர் மாலிகுலாக மாறுது. ஸோ அகைன் இதுக்கு ட்ரீட் பண்ணிங்க, அதை அப்படியே மாதிரி ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாபாஸ்போரிக் ஆசிட்டாகவும் 4 மோல் வாட்டர் மட்டும் வெளியே போகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பேசிக் நேச்சர். பேசிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்பீன் இஸ் வீக்லி பேசிக்கு அண்டு ஃபார்ம் பாஸ்போனியம் சால்ட்டு. ஸோ வீக்லி பேசிக்காக இருக்குது. அதுக்கு பார்த்தா பாஸ்போனியம் சால்ட்டு வித் ஹாலஜன் ஆசிட். ஹாலஜன் ஆசிட் அப்படிங்கிறது ஹாலஜன் இருக்கக்கூடிய ஆசிட் எல்லாமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமைடு, அடுத்து HBr, HI இதெல்லாமே ஹாலஜன் ஆசிட்டு. ஹாலஜன் குரூப் கண்டெய்னர் இருக்கிற ஆசிட் எல்லாமே ஹாலஜன் ஆசிட் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தா பாஸ்பீன் ஹைட்ரஜன் அயோடைடு போட்டுனா பாஸ்போனியம் அயோடைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஹைட்ராலிஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பீனு ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் அயோடைடு வெளியே போகுதுங்கிறாங்க. டீகம்போஸ் ஃபார்ம் ஆகுது, டீகம்போஸ் ஆகுது. சரியா? இட் ரியாக்ட் வித் ஹாலஜன் டு கிவ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோ ஹாலைடு. ஸோ இது ஜென்ரலாக நமக்கு தெரியும். பாஸ்பரஸ் ட்ரை வரும், பென்டா வரும். டேக் ஹாலஜன் PHC + 4 மோல் ஆஃப் குளோரின் கேஸ் எடுத்திங்கன்னா இந்த 3 ஹைட்ரஜனுக்கு 3 Cl வெளியே போயிடும். 8 குளோரின் இருக்கு இல்லையா, 3 போய் மீதி 5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு 3 HCl வெளியே போயிடுச்சு. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியாக பாஸ்பீன் அதையும் கேட்கலாம். பாஸ்பீன் precipitate some metal from their salt solution. பாஸ்பீன் பார்த்தோன்னா மெட்டல் சொல்யூஷன் வந்துன்னா மெட்டலில் ப்ரிசிபிடேட் பண்ண வைக்கிறோம், மீது எவாப்ரேட் ஆகும். சரி? அப்போ 3AgNO3 + பாஸ்பீன், சில்வர் நைட்ரேட் கூட பாஸ்பீன் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா சில்வர் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகிட்டு HNO3 கிடைக்குதுங்கிறாங்க. சில்வர் பாஸ்பேட்டு அடுத்து நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இட் ஃபார்ம் கோஆர்டினேட் காம்பவுண்ட் வித் லூயிஸ் ஆசிட் சச் as போரான் ட்ரைக்ளோரைடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னது PCl பாஸ்பீன் PH3 பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேட் காம்பவுண்டில் ஃபார்ம் ஆகுது. எதுக்கு ஒன்றா லூயிஸ் ஆசிட் கூட. லூயிஸ் ஆசிட் என்னது PHC பாஸ்பஸ் போரான் ட்ரைக்ளோரைடு, லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ பாஸ்பஸ் பார்த்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கோஆர்டினேட் காம்பவுண்டாக மாறுது அப்படிங்கிறாங்க. PH3 BCl3 கோஆர்டினேட் காம்பவுண்டாக மாறுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பீன்.
ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பீன் பாருங்கள். In phosphine, phosphorus show sp3 hybridization. So sp3 hybridization, 3 orbital are occupied by the bond pair and fourth corner is occupied in the lone pair of electron. So இப்போ phosphorus outermost configuration பார்த்தீங்க அப்படின்னா 3s2 3p3. நைட்ரஜன் கீழே தானே பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தோன்னா இந்த p ஆர்பிட்டால்ன்றது ரெண்டுமே பாண்ட் பேராக இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. sp3 1 2 3 ஆர்பிட்டல் வந்து பாண்ட் பேராக இருக்குது. ஒன்று வந்து என்னது லோன் பேராக இருக்குது, பாண்டில் இன்வால்வ் ஆகாத இருக்குது. ஸோ இது உங்களுக்கு லோன் பேராக கரெக்டாக இங்கே கொடுத்துருக்குறது. சரிங்களா, பாண்டில் இன்வால்வ் ஆகாது. அதாவது 3 ஆர்பிட்டல் ஆர் ஆக்குபைட் பை த பாண்ட் பேர் அண்ட் ஃபோர்த் கார்னர் இஸ் ஆக்குபைட் த லோன் பேரு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் lone pair of electron. Hence bond angle is reduced to 93.5 degree. ஸோ 94 சம்திங் வரும். இதை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னா பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, 93.5 டிகிரி பாஸ்பினிக் ஆஸ் ஏ பிரமிடல் ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்பு கேட்பாங்க சார், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ்பின் பார்த்தோன்னா ராட்டன் ஃபிஷ் வாட்டரு, அதுக்கு வந்து பிரமிடல் ஷேப்பு. என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இது என்ன அது 3 வந்து பாண்ட் பேரில் இருக்குது, 1 வந்து லோன் பேர் எலக்ட்ரானாக இருக்குது. ஸோ இதில் இத்தனை 1 மார்க் இருக்குது. ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து யூசஸ் ஆஃப் பாஸ்பின். ஸோ யூஸ் ஆஃப் பாஸ்பின் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம். ஹோம் சிக்னல் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு கொஷின். வாட் இஸ் ஹோம் சிக்னல் ஆர் ரைட் ஹோம் சிக்னல் ஈக்குவேஷன் கேட்கலாம். ஸோ ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுக்கல, அது வரைக்கும் நீங்கள் பெட்டராக தப்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் நான் எழுதி போகிறேன், பார்த்துக்கோங்க. பாஸ்பின் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்மோக் ஸ்க்ரீனு. நல்ல புகையை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு பாஸ்பின். அப்படின்னு நிறையா கொஞ்சமாக ஏறி விட்டால் நிறையா குப்புன்னு புகை வரும். தெர்மாக்குள்ளே ஏறிச்சிங்கன்னா அது புகை நிறையா வரல, அந்த மாதிரி வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு. அதனால ஸ்மோக் ஸ்க்ரீன் இது 1 மார்க் கேட்பாங்க. விச் ஆம் அந்த யூஸ்டு ஃபார் ஸ்மோக் ஸ்க்ரீன் கேட்டாங்கன்னா பாஸ்பின். இது ஒரு 1 மார்க் உங்களுக்கு வரும். சரியா, அதுக்கடுத்து ஆஸ் ஏ டிகியூஸ் லார்ஜ் ஸ்மோக்கு இன் ஏ சிப்பு. சரியா, பாஸ்பின் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்மோக் ஸ்க்ரீனு ஆஸ் ஏ டிகியூஸ் லார்ஜ் ஸ்மோக்கு இன் ஏ லார்ஜ் ஸ்மோக், அதிகமாக ஸ்மோக் வருது அப்படிங்கிறாங்க. எங்கன்னா இன் ஏ சிப்பு பியர்ஸ்டு கண்டெய்னர். பியர்ஸ்டு கண்டெய்னர் அப்படின்னு ஹோல் இருக்கக்கூடிய கண்டெய்னர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மிக்சர் ஆஃப் கால்சியம் கார்பைடு CaC2 அண்டு கால்சியம் பாஸ்பைட் Ca3P2 ரெண்டு எடுத்துக்கிறோம் சார். சரியா, இன் ஏ சிப்பு ஏ பேர்ஸ்டு கண்டெய்னர் வித் மிக்சர் ஆஃப் கால்சியம் கார்பைட் அண்ட் கால்சியம் பாஸ்பைடு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கிறோம். இந்த கண்டெய்னர் என்ன பேர்ஸ்டு கண்டெய்னர் ஹோல் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க. லிபரேட் பாஸ்பீனு. ஸோ இது ரெண்டுமே என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கடலை தூக்கி போட்டுறாங்க. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு பாஸ்பீன் ரியாக்ட் ஆகுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பாருங்கள். கால்சியம் கார்பைடு CaC2 ப்ளஸ்ஸு 2H2O gives C2H2 ப்ளஸ்ஸு CaOH twice. சரியா, ஸோ இது ஃபஸ்ட் ரியாக்ஷன். கால்சியம் கார்பைட் ரியாக்ட் வித் வாட்டரு யூஸ் அஸ்டிலின் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து கால்சியம் அஸ்டிலின் அடுத்து கால்சியம் பாஸ்பைடு. அப்போ Ca3P2 ப்ளஸ்ஸு 6H2O gives 2PH3 3CaOH twice. கால்சியம் பாஸ்பீனும் அஸ்டிலின் ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அஸ்டிலின் பாஸ்பீன் ரெண்டுமே, இது பாஸ்பீனு இது அஸ்டிலின் ரெண்டுமே வந்து வாட்டர் போட்டு ரியாக்ட் ஆகும்போது என்னது ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. CaC2 ப்ளஸ் 2H2O gives C2H2 ப்ளஸ் CaOH twice. இன்னொன்று Ca3P2 ப்ளஸ் 6H2O போட்டிங்கன்னா 2PH3 ப்ளஸ் 3CaOH twice கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த ரியாக்ஷனு.
சரியா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இட் இஸ் பிரிசிவ் கண்டெய்னர் வித் மிக்சட் ஆஃப் கால்சியம் கார்பைடு அண்ட் கால்சியம் பாஸ்பைடு லிபரேட் த பாஸ்பின் அண்ட் அசிட்டிலின். இப்போ ரெண்டுமே பாஸ்பின் அண்ட் அசிட்டிலின் ரெண்டுமே லிபரேட் பண்ணுது. பாஸ்பின் அண்டு அசிட்டிலின் லிபரேட் ஆகுது. when thrown into a sea. அப்போ ரெண்டுமே தூக்கி கடலில் வீசுகிறாங்க. கடலில் வீசும்போது எனக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக நீர் வந்து வாட்டர் வந்து என்ட்ரு ஆகுது. வாட்டர் என்ட்ரு பார்த்தப்பன்னா அவன் என்ன லிபரேட் பாஸ்பின் பாஸ்பின் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகுது. பாஸ்பின் ஃபயர் ஆகுது. அடுத்து என்ன இக்னிட் வந்து அசிட்டிலின் ரெண்டுமே ஃபயர் ஆகுது. ஸோ ரெண்டுமே நல்லா எரியும் போது பார்த்தோன்னா பர்னிங் கேஸஸ் சர்வ் as a சிக்னல் டு த அப்ரோச்சிங் ஷிப்பு. ஸோ ஷிப் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அந்த புகை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் நவுன் அஸ் ஹோம் சிக்னல். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுக்க கிடையாது. ஸோ ஈக்குவேஷன் எதுனா பெட்டரு, இல்லைனா இந்த தியரி ஃபுல்லாக ஒரு வார்த்தை கூட மிஸ் இல்லைனா எழுதினாங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? அடுத்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்டு பென்டாக்ளோரைடு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ப்ரிப்ரேஷன் பாருங்கள். when a slow stem of chlorine is passed over white phosphorus. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் நல்லா ஹீட்டில் இருக்குது. அது வந்து குளோரின் கேஸ் ஸ்லோவாக பாஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இட் கேன் ஆல்சோ பி அப்டைன் பை ட்ரீட்டிங் வித் பாஸ்பரஸ் வித் தயோனைல், ஒயிட் பாஸ்பரஸ் வித் தயோனைல். ஸோ இது இன்னொன்று எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸை தயோனைல் குளோரைடு கூட ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ P4 + 8 SO2 தயோனைல் குளோரைடு அப்படிங்கிறது SOCl2 தயோனைல் குளோரைடு. P4 அப்படின்னு பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ். ஸோ இப்போ PCl3 இப்போ எத்தனை16 Cl3 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 4 PCl3 + SO4 SO2 S2Cl2 சல்ஃபர் டைக்ளோரைடு. சரியா? சல்ஃபர் டை ஆக்சைடு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். when phosphorus trichloride is hydrolysis with cold water, it gives phosphorus acid. ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை வாட்டர் கூட ட்ரீட் பண்ணால் பாஸ்பரஸ் H3PO3 ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா இந்த 3Cl இங்கே 6 ஹைட்ரஜனில் 3 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு 3 HCl வெளியே போயிடுது. மீதி H3PO3 ஃபார்ம் ஆகுது பாஸ்பரஸ் ஆசிட்டா. திஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் த coordinates of a water molecule. இது நமக்கு திஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் யூஸிங் ஏ வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். ஸோ வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? இப்போ பாஸ்பரஸ் பார்த்தி அப்படின்னா 3s2 3p5 3dன்னு வரும். 3d வரும்போது இங்கே எங்கே ஷிஃப்ட் ஆகுது? டி ஆர்பிட்டால் ஷிஃப்ட் ஆகுது. அப்படிங்கும்போது வேக்கண்ட் கிரியேட் ஆகுது. அது உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. and the phosphorus atom following by elimination of hydrochloric acid, which is similar to hydrolysis of silicon tetrachloride. Table form of phosphorus atom following by elimination of hydrochloric acid, which is similar to elimination of hydrochloric, which is similar to hydrolysis of சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு மாதிரி இதுவும் என்னது ஹைட்ரோலைசிஸில் HCl ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ PCl3 H2O பண்ணால் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு மோனோஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு மோனோஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இது மறுபடியும் என்ன வரும்? இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கும் HCl சேர்ந்துட்டு HCl வெளியே போயிட்டு மீதி பாஸ்பரஸ் ஹைட்ராக்சி குளோரைடு ஃபார்ம் ஆகுது. சரியா? ஹைட்ராக்சி குளோரைடு மேபி அதாக இருக்கும். ஸோ திஸ் ரியாக்ஷன்ஸ் ஃபாலோட் பை த 2 more steps to give the phosphorus hydroxide or phosphorus acid. phosphorus ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ HPOCl2 + H2O போட்டிங்க அப்படின்னா 1 more HCl வெளியே போகுது. இங்கே 2 1 more HCl வெளியே போச்சுன்னா H2POCl3. புரியுதுங்களா? ஒரு ஹைட்ரஜன் ஒரு Cl வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆடாயிரும். அப்போ H2PO2 நமக்கு கிடைக்குது. ஒரு Cl மட்டும் இருக்குது. அகைன் 1 mole வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற HCl வெளியே போயிட்டு H3PO3 நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஒரு ஹைட்ரஜன் ஒரு HCl வெளியே ஏற்றுறோம், ஒரு OH ஆட் பண்ணி சேர்த்திக்கிறோம். அப்போ HPOCl2 வரும். அப்புறம் H2PO2Cl வரும். அப்போ H3PO3 மட்டும்தான் வரும். சரியா? H3PO3 இங்கே பாருங்கள் மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணலாம்? இது ஆட் பண்ணிட்டீங்கன்னா H3PO3ன்னு வரும். சரியா? Similar reaction occurred with the other molecule that contain algal and carboxylic acid. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். Similar reaction occurred with the other molecule that contain algal and carboxylic acid. ஸோ இது ரெண்டுமே இருக்குது. OH குரூப் இருக்கு இல்லையா?
OH இங்கேயும் OH குரூப் இருக்குது. ஸோ ஈஸியாக என்ன பண்ணும் உங்களுக்கு Cl3 வெளியே போயிடும். ஸோ இப்போ 3 மோலாக C2H போச்சுன்னா இங்கே PCl3 இருக்கு இல்லையா, ஸோ 3HCl போயிடும். மீதி என்ன இருக்குது H3PO3 சாரி எத்தில் குளோரைடு மீன்ஸ் 3C2H5Cl3 போயிடுச்சா. மீதி இங்கே என்ன இருக்குது 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு பாஸ்பரஸ். ஸோ அப்போ H3PO3 நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு, 3HCl வெளியே போயிடுச்சு. சரியா. அதுக்கடுத்து பார்த்தா கார்பாக்சிலிக் ஆசிட் இதே மாதிரி தான். கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கும் என்னது C2H5COCl3 3C2H5COCl இது எத்தனாயில் குளோரைடு. அதுக்கடுத்து பாஸ்பரஸ் ஆசிட், இது எத்தில் குளோரைடு, இது எத்தனாயில் குளோரைடு, பாஸ்பரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரி. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு யூஸ்டு ஆஸ் ஏ குளோரினேட்டிங் ஏஜென்ட். இது குளோரினேட்டிங் ஏஜென்ட் நமக்கு இதில் பார்த்துருவோம், ஃப்ரெட்ரிக் ஆல்கலேஷன் அசலேஷனில் வரக்கூடியது. இது அப்போ பார்த்துக்கலாம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு இஸ் யூஸ்டு இன் குளோரினேட்டிங் ஏஜென்ட் அண்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட் ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகுங்க. ஸோ ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. PCl3. அடுத்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ப்ரிப்பரேஷன். when PCl3 is treated with excess of chlorine, phosphorus pentachloride is obtained. when PCl3 is treated with excess of chlorine, ஸோ என்னது PCl3 treated excess of chlorine கூட ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணலாம், ஒயிட் பாஸ்பரஸ் கூட சஃபிஷியன்ட் சப்ளை குளோரின் எக்ஸ்ட்ரா குளோரின் ஆட் பண்ணாலும் கிடைக்கும். நம்ம இதே எடுத்துக்கலாம். PCl3 + CO2 PCl5 மாறுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா chemical properties. On heating phosphorus pentachloride, it decomposes into phosphorus trichloride and chlorine. On heating phosphorus pentachloride, it decomposes into phosphorus trichloride and chlorine. அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ். இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் ப்ரிப்பரேஷனாக வருதுங்கிறாங்க. ப்ரிப்பரேஷன் ரிவர்ஸ் ப்ராசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன். சரி. எக்ஸஸ் ஆஃப் குளோரின் எடுத்துக்கிறோம். ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் பாஸ்போரைல் குளோரைடு அண்டு ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்டு. ஸோ வாட்டரோட ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 HCl மட்டும் போகுது. இங்கே இருக்க 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 2 Cl போயிடுச்சு அப்படின்னா மீதி POCl3 பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு, அதுதான் பாஸ்போரைல் குளோரைடு அப்படிங்க. பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு ஆர் பாஸ்போரைல் குளோரைடு. மீதி 2 மூலம் HCl கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் அடுத்து பார்த்தா பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு பாஸ்போரைல் குளோரைடு ரியாக்ட் 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அதேமாரி இந்த 3 HCl போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது H3PO4 இருக்குது, பாஸ்போரிக் ஆசிட். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஆட் பண்ணுங்கள். எப்படின்னா இந்த POCl3க்கு இந்த POCl3 கேன்சல் ஆகிடும். சரியா. அடுத்தது அவ்வளோதான். PCl5 + 4H2O H3PO4 5HCl அவ்வளோதான் சரி ரியாக்ஷன். சரியா. புரியுதுங்களா? அது அவ்வளோதான் ஓவரால் ரியாக்ஷன். அடுத்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ட் வித் மெட்டல் டு கிவ் மெட்டல் குளோரைடு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது, மெட்டல் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இட் ஆல்சோ குளோரினேட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் குளோரினேட் பண்ணவும் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. சிமிலர் டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு மாதிரியே தான் இதுக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ சில்வர் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, சில்வர் குளோரைடு ப்ளஸ் PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. சரியா. அடுத்து டின் குளோரைடு PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எல்லாத்துலேயும் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த C2H5OH இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம் பாருங்கள். C2H5OHன்னு வச்சுக்கோங்க. சரி. இப்போ PCl3 போடலான்னா Cl3ன்னு வச்சுக்குவோம். இப்போ HCl வெளியே போயிடுச்சு, C2H5Cl வெளியே போயிடுச்சு, POCl3. சரி. POCl3 வந்து POCl3 வந்ததுங்களா. இதே மாதிரி தான் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கும். ஏன்னா அங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு Cl மட்டும் இருக்கிறதுனால 3 மோல் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுக்கு 3 குளோரின் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த 3 எத்திலின் குரூப் எடுத்துருப்போம், ஆல்கஹால் குரூப் எடுத்துருப்போம். பட் இதில் பார்த்தோன்னா 5 இருக்கிறதுனால பிரித்து எழுதிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ அதேமாரி தான் இதுவும்
எத்தனாயிக் ப்ரொப்பனாயிக் ஆசிட். இங்கே ஹைட்ரஜன் ஒரு கோடு, இங்கே ஆக்சிஜன் ஒரு கோடு போட்டிங்கன்னா இங்கே ஒரு Cl, இங்கிட்ட ஒரு Cl, இங்கே PCl3 கிடைக்கும். போட்டிங்கன்னா PCl3 C2H5OCl ப்ளஸ் HCl ப்ளஸ் POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு இஸ் குளோரினேட்டிங் ஏஜென்ட் அண்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரீப்ளேசிங் ஹைட்ராக்சைடு குரூப் பை குளோரின் ஆட்டம். முன்னாடி பார்த்தா இந்த ஹைட்ராக்சைடு குரூப் எடுத்துகிட்டு குளோரின் ஆட்டம் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைடு அண்டு ஆக்சோ ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் ஃபார்ம் த பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, பாஸ்பரஸ் டெட்ராக்சைடு அண்டு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இன் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு 4 பாஸ்பரஸ் ஆட்டம் லை அட் த கார்னர். பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, இது பென்டாக்சைடு தான் கொடுத்துருக்காங்க, ட்ரைஆக்சைடு கொடுக்க கிடையாது. ஸோ ஓகே சார், நெக்ஸ்ட் லெசனில் பார்த்துக்கலாம்.